நாம் இந்த நாளிலே கூட ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். எழுதும்போது அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவர் உயிர்த்ததின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படி என்பது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சடங்காச்சாரமானது ஒன்று அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மாற்று மதம் அல்ல. நாம் ஒரு ஆல்டர்னேட் ரிலீஜியனுக்குள்ளே இல்லை. நாங்கள் இது வரைக்கும் வேறு மதத்தில் இருந்தோம், இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அதனால் நாங்கள்லாம் கிறிஸ்தவங்கள் ஆகிட்டோம், சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. அல்லது கிறிஸ்தவத்தில் இருக்கிறவர்களே இந்த சபை என்பது ஒரு ரிலீஜியஸ் சைட், அதாவது ஒரு மத சம்பிரதாய இடம், நான் இங்கே போய் வாரம் போகணும், ஏதாவது விசேஷத்த நாளுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லுகிற இடமும் அல்ல. அப்படி ஒருவேளை நீங்கள் நினைத்திருந்தால் உங்களுடைய நினைப்பு தவறு. கிறிஸ்தவம் அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது வேறொரு வாழ்க்கைக்கான அழைப்பு. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டோம். அந்த பழைய வாழ்க்கையே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புது பேரில் வாழ்கிறோம்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஞானஸ்தானம் எடுத்து பேர் மாற்றியாச்சு, நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு வர தொடங்கிட்டோம், இயேசுவை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால் இல்லை, அப்படி பைபிள் சொல்லலை. அப்படி ஒரு கிறிஸ்தவருக்கு பைபிளில் இல்லவே இல்லை. இங்கே எங்கே நாம் மிஸ்டேக் பண்ணுகிறோம், எங்கே நாம் சில காரியங்களை தவற விடுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஞானஸ்தானம் என்பது அங்கேருந்தே ஆரம்பிக்குது. இந்த மிஸ்டேக் அங்கேருந்தே ஆரம்பிக்கிறது. ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது. அதாவது நீங்கள் கிறிஸ்டின் ஆகிட்டீங்கன்னா ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும், எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் கிறிஸ்டின் அப்படிங்கிறதான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் உண்மையிலேயே ஞானஸ்தானத்தினுடைய சாயல்னு ஒன்று சொல்கிறார். இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோட கூட நாம் என்ன செய்யப்பட்டோம், அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு இருக்குது. அப்போ ஞானஸ்தானம் என்பது எதற்கான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா சொன்னால், பழைய லைஃப் ஸ்டைல் மொத்தம் முடிஞ்சு நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் பழைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் முடிஞ்சுட்டு தண்ணிக்கு வெளியே வரும்போது புது லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரீங்க, புது வாழ்க்கைக்குள்ளே வரீங்க. இப்போ கிறிஸ்து எப்படி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ அதே இயேசு திருப்பி உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா இயேசு மாம்சத்திலே இருந்திருக்கிறான், உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இல்லை. அதே இயேசு தான் இப்போ திரும்பி வராரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது அவங்க ஜெபம் பண்ணும் போது அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியாது. உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு சொன்னாங்க. கவனிச்சிங்களா யாராவது? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது இருந்த வல்லமை வேறு, உயிர்த்தெழுதலின் வல்லமை வேறு. இப்போ புரியுதா உங்களுக்கு? இயேசு உயிரோடு இருக்கும் போது வல்லமையாக கிரியேட் செய்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இது எல்லாமே இயேசு உயிரோடு இருக்கும் போது செஞ்சது. அதை அவர் உயிரோடு இருக்கும் போதே செஞ்சுட்டார். இன்னும் சொல்ல போனால் அவர் செய்த பல விஷயங்களை பழைய ஏற்பாட்டிலேயே செஞ்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? குஷ்டரோகி சுகமாயிட்டார், நாகமான் என்ன ஆயிட்டாரு, சுகமாயிட்டார். மரித்த ஒரு பையனை உயிரோடு கூட எலிசா எழுப்பிட்டார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆகாரம் குறைவாக இருக்கும் போது அவங்க ஆகாரத்தை என்ன செஞ்சுட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். மழை பெய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்திட்டாங்க, தண்ணீரை ரத்தமாய் மாற்றிட்டாங்க, செங்கடலை பிளந்துட்டாங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே செஞ்சாச்சு. இது மனுஷன் செய்தது. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவும் அதை செய்து காட்டினார். அது உயிரோடு இருக்கும் போது நடந்த வல்லமை, அவருக்குள்ள இருந்த வல்லமை. இப்போ நாம் எல்லாருமே அந்த உயிரோடு இருக்கும் போது இருந்த வல்லமையை தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது நடந்தாலே போதுங்கிற இடத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள், போன ஜென்ரேஷன் சொல்கிறப்ப, எங்களுக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்களுடைய அவங்க காலத்தில் நாங்கள் பார்த்ததை சொல்கிறேன், நாங்கள் விசுவாசியாக உட்காந்து பார்த்ததை. இப்போ நடக்கிறத விட பல மடங்கு அற்புதம் நடந்துடும். ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். ஸ்ட்ரெச்சரில் வரவங்களெல்லாம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வீல் சேரில் வரவங்களெல்லாம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எப்போ நடக்குது? சாதாரணமாக இயேசு உயிரோடு கூட இருக்கும்போது நடந்த சம்பவங்கள் தான் இங்கேயும் நடக்குது. அதாவது ஒரு மனுஷன் கிடக்கிறான், 38 வருஷமாக இருக்கான், அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இப்போ இந்த காலத்தில் அப்படி நடக்குது. அப்படியானால் இதே வல்லமை தான் உயிர்த்தெழுந்த பிறகும் இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்கிறது என்று சொன்னால், அப்போ இருந்த இயேசுக்கும் மாம்சத்தில் இருந்த இயேசுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் மாம்சத்தில் இருந்திருக்கலாமே, ஏன் மரித்து உயிரோடு கூட எழும்பணும்? அதே காரியத்தை தான் இப்பவும் செய்ய போறாருன்னா, அப்போ இதுக்கு ஏன் உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு தனியாக பேர் வைக்கிறாங்க? வாசிங்க, பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, நல்ல கவனிங்க, பவுல்கிட்ட வல்லமை இல்லாமல் இல்லை, அவர் உருமால்களுக்கே அங்கே வல்லமை இருக்குது. அவர் போய் உற்று பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு, சுகமாக்குறாரு. அவர் சொல்றாரு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். ரட்சிக்கப்படுவதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரலையாமா? அவர் எதுக்காக எல்லாத்தையும் விட்டாருங்கிறதுக்கான ரீசனை சொல்றாரு.
நான் இப்போது இருக்கிற வல்லமையை பார்க்கிலும் வேறொரு வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். மேலான வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த மேலான வல்லமையை நான் பெற்றுக்கொள்வதற்காக இப்பொழுது என் கையில் இருக்கிறது எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன். இன்னைக்கு நாம எந்த இடத்துல நிற்கிறோம்? ஏற்கனவே இருந்த உயிரோடு இருந்த வல்லமை, அதற்கு இப்போ போராட்டமாக இருக்குது. அதுக்கே இப்போ என்னவா இருக்குது? போராட்டமாக இருக்குது. அன்னைக்கு பரிசுத்தவான்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை இன்னைக்கு செய்வதற்கு ஆட்கள் மிக குறைவு. அன்னைக்கு அவங்க சர்வ சாதாரணமாக செய்த எத்தனையோ பெரிய கண்ணா, அன்னைக்கு நான் பைபிள் காலத்தில் சொல்லலை, நமக்கு முன்னாடி உள்ள காலத்தில், ரெய்னார்ட் பாங்கே காலத்தில், அப்புறம் மாரிசலோ காலத்தில், அவங்க காலத்தில் நடந்தது சொல்கிறேன். அவர்கள் செய்த டிஜிஎஸ் தினகரன் அங்கலாக இருக்கட்டும், இங்கே ஜான் ஜோசப் தீர்க்கதரிசியாக இருந்தார், அவங்க காலமாக இருக்கட்டும், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் செய்த அந்த மகா பெரியதான காரியங்களை திருப்பி செய்வதற்கே இப்போ ஆள் கிடையாது. குறைஞ்சு போச்சு, இல்லைன்னு சொல்ல, குறைஞ்சு போச்சு. அது உயிரோடு இருக்கும்போது இயேசு செய்தது. உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது வேறு. அதை நாம் இன்னும் வரவே இல்லையே, அந்த இடத்துக்கே வரல. அதனுடைய ஸ்டார்டிங் ப்ராசஸ், அதனுடைய ஆரம்ப கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வாசிச்ச ரோமர் அந்த 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டுள்ளானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் முதல்ல எனக்குள்ள என்ன வரும் தெரியுமா? வல்லமையெல்லாம் 2வது வரும். முதல்ல என்ன வரும்? ஆதாமை செய்து முடித்த போதே, செய்ய ஆரம்பிக்கும் போதே, அந்த அவனை செய்யும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இவனை தேவ சாயலிலும் தேவ ரூபத்திலும் படைக்கிறார். அதே 1ஆம் அதிகாரம் 26-28 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, மனுஷனை உண்டாக்கும் போதே தேவ சாயலிலும் தேவ ரூபத்திலும் உண்டாக்குகிறார். அப்போ படைக்கும் போதே ப்ராசஸ் ஏதோ ஒரு மாடல், இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வரும்போது, முதல்ல நம்ம சாயல் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக மரித்துட்டோம். ஞானஸ்தானத்தில் மரிச்சாச்சு, தண்ணியை விட்டு வெளியே வரோம். வெளியே வரும்போது வசனம் சொல்லுது, புது மனுஷன் வரானாமா, அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறோம். அப்போ பங்கடையும் போது எனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டு எனக்குள் ஒரு சாயல் வருகிறது. அது என்ன சாயல்? கிறிஸ்து உயிர்த்தெழும் போது என்ன சாயல் வருமோ அந்த சாயல் எனக்கு ஞானஸ்தானத்திலிருந்து வர தொடங்கி விடுகிறது. நான் சொல்றது புரியுதா? இயேசு மாம்சத்தில் இருந்த மாதிரி நான் மாம்சத்தில் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சினிமா நடிகன் பார்த்தா அவனை மாதிரியே என்ன செய்வாங்க, இவங்களும் அவனை மாதிரியே மாறுவாங்க, முடி வெட்டுவாங்க, அவனை மாதிரியே மீசை வச்சுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்போ ஒரு அரசியல்வாதியை பார்த்தா அவரை மாதிரியே இவங்களும் செய்வாங்க. இப்போ கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழும்போது அந்த சாயல், எந்த சாயல்? எனக்கு யாரோட மாடலை நான் இருக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். சினிமா நடிகர் சாயல், அரசியல்வாதி சாயல் போய் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலேயே சாயல் வந்துருச்சு. சரி, இப்போ நான் கிறிஸ்துவின் சாயல் நான் என்ன? எனக்கு தெரிஞ்ச இயேசுவின் சாயல் என்ன அப்படின்னு கேட்டால், அவரை மாதிரி நீளமாக முடி வளர்த்துக்கிட்டு, தாடி வளர்த்துக்கிட்டு, அப்படியே ஒரு பாவம் போல முகத்தை வச்சுக்கிட்டு, ஏன்னா வரைஞ்ச இயேசு அப்படி தான் இருக்கிறார். நீங்கள் படத்தில் வரைஞ்சிருக்கிற இயேசு அப்படி தான் இருக்கிறார். அப்படி நீங்கள் பார்த்தபோது இப்போ நீங்கள் எந்த மாதிரி மாற விரும்புறீங்க? இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற விரும்புறேன்னா, ஓ இந்த மாதிரி தான் வரணுமா? இல்லை, இந்த சாயல் இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, மாம்சத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவின் சாயல் அல்ல, வெளியரங்கமான அடையாளம் அல்ல. நீங்கள் வெளியரங்கமாக இந்த பூமியில் யாரை மாதிரியுமே மாறாதீங்க, அவசியமே இல்லை. நான் சொல்லக்கூடாது உலக மனுஷனை இல்லை, ஆவிக்குரியவர்களை கூட இவரை மாதிரி வரணுங்க, இவரை மாதிரி. சிலர் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, அவரை மாதிரி பாடணுங்க. நான் சொல்ல வேணாம், அவரை விட நல்லா பாடுங்க. அவர் இப்போ நல்லா பாடிட்டு இருக்காருல்ல, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அவரை விட நல்லா பாடுங்க. ஏன் அவரை மாதிரி? அவர் தான் ஒருத்தர் இருக்கிறாரு, மோசே மாதிரி வரணும். மோசே தான் வந்துட்டாரு, நீங்கள் வேற. ஒரு மோசே தான் பைபிளில், ஒரு யோசுவா தான் பைபிளில், ஒரு பேதுரு தான், ஒரு பவுல் தான். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் தான். உங்க சாயல் ஒன்று இருக்கு. உங்க சாயல் எது? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயல். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவின் சாயல் அல்ல. திருப்பியும் சொல்றேன், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் அல்ல, உயிர்த்தெழுதலின் சாயலை அடையும்படிக்கு. உயிர்த்தெழுதலின் சாயல்னா என்ன? நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டா, யோவான் சொல்றார், வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்பொழுது நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. அப்ப நமக்கும் தேவனுக்கும் உள்ளானதான ரிலேஷன்ஷிப்பும் சாயலும் எப்படி இருக்கும்? நமக்கு வெளியரங்கமாகவில்லை. வாசிங்க. அவர் வெளிப்படும் போது யார்? இயேசு கிறிஸ்து பகிரங்கமாகவோ அல்லது ரகசிய வரையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போதோ அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். இதான் சாயல். இப்ப எப்படி இருப்போம் தெரியாது, என்ன மாதிரி இருக்க போகிறோம் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், அவர் சொல்றாரு, ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் எப்படி வர போறாரோ அந்த சாயலில் தான் நான் இருக்க போகிறேன். இதுதான் உயிர்த்தெழுதலின் சாயல். இயேசு உயிர்த்தெழுந்து எப்படி பரலோகத்துக்கு போனாரோ அப்படியே வருவார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 6 முதல் 9 வசனத்தில்.
அப்போ இயேசு உயிர் தெழும்போது எப்படி இருந்தாரு? நீங்க நினைக்கிற தாடியோட மீசையோட, நீங்க நினைக்கக்கூடிய ஒரு மாம்ச சாயல் அல்லது இந்த பூமிக்குரிய சாயல்ல இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் வேற சாயல்ல இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 14, 15. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். யாரை பார்க்கறா? இயேசு நிற்கிறதை கண்டாள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வசனத்தை நல்லா தெளிவா கவனிங்க. இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். ஏன்பா மகதலேனா மரியாளுக்கு இயேசுவே தெரியாதா? இயேசுவே தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா லூக்கால 8ல வாசிக்கிறோம். மரியாள் யாராமா? கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட ஊழியம் பண்ணி கொண்டு வந்த அநேக ஸ்திரீகளும் மகதலேனா மரியாளும் அப்படின்னு இருக்குது. கிட்டத்தட்ட இயேசுவோட 3.5 வருஷம் அவங்க ஊழியத்தில் இருந்திருக்கிறாங்க. 3 வருஷம் ஊழியத்தில் இருந்த மகதலேனா மரியாளுக்கு நிற்கிறது இயேசு என்று தெரியவில்லை. நிற்கிறது இயேசுன்னு தெரியல. அந்த அம்மா மாதிரி இயேசுவை நல்லா தெரிஞ்ச ஆள் வேற யாருமே, சீஷர்களுக்கு அப்புறம் வேற யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இவங்க 3 வருஷம் கூட டிராவல் பண்ணவங்கள இவங்களும் ஒருத்தர். இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தால். அப்புறம் இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, என்ன நினைச்சா? தோட்டக்காரன், அவர் தோட்டக்காரன் நினைச்சாலாமா. ஆனால் ஏன் அவள் இயேசுவாக தெரியவில்லை? ஏன் இயேசுவாக தெரியல? பார்க்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கிறாரு. இதற்கு பேர் தான் உயிர்த்தெழுதலின் சாயல். அவர் மாம்சத்தின் சாயலில் இல்லை, உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு வந்து விட்டார். அப்ப எனக்குள்ளே இருக்கக்கூடிய மாம்சத்தின் சாயல் போய் நான் உயிர்த்தெழுதலின் சாயல்ல வந்தாதான் அவரோடு கூட உயிரோடு எழுக்க முடியும். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவனா இருந்தா அவரோடு கூட உயிரும் தெழுவேன் நான். அப்படித்தானே இருக்கு. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட உயிர் தெழுவோம். அப்படி உயிர் தெழணும்னா அவர் அடக்கம் பண்ணப்பட்ட விதமா அடக்கமாகி அவர் தொலைத்த சாயலை தொலைத்து அவர் பெற்றுக்கொண்ட சாயலை நானும் பெற்றுக்கொண்டால் தான் உயிர் தெழ முடியும். இப்ப எனக்கு அது இருக்குதா? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு உங்கள் பழைய சாயல் போயிருக்கிறதா? உங்களுக்குள் காணப்படுகிற சாயல் போதா? உங்களை விட்டு போயிருக்குதா? இந்த சாயல் வர 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 நமக்கு என்னவா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இது உண்மை. அப்ப இந்த நேரத்தில் நமக்கு என்ன இருக்கு? பார்க்கும்போது என் சாயல், என்னுடைய ரூபம், அதுல ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நாள் வருகிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மீண்டும் பிறக்கிறோம். மறுபடி பிறக்காவிட்டால் பரலோகத்துக்கு வழி இல்லைல்ல. அது எப்ப நடக்குது? ஞானஸ்நானத்தின் வழியாக நடக்குது. அந்த நிமிஷம் எப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே ஒருத்தன் சொன்னா, பார்த்த உடனே ஒருத்தர் சொன்னார் இல்ல, உண்மை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஞானஸ்நானத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் போது உங்கள் சாயல் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற தொடங்கி விடுகிறது. உங்களை பார்த்த உடனே சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட் டே, ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, இவன் ஆள் சரியில்லையே, இன்னைக்கு ஏன் வித்தியாசமா இருக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாள், கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிற அன்னையிலிருந்து உங்களுக்குள்ளே சாயல் மாற தொடங்கிடும். முதல் நாளே வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் முதல் நாள் சர்ச்சுக்கு போயிட்டு அன்னைக்கு தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, வேற எந்த மாற்றமும் இல்லை. மறுநாள் காலையில் எங்கள் அம்மா என் கூட வந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும். என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டாங்க, நேற்று எங்கே போனீங்க அப்படின்னாங்க. அவன் கேட்டான், ஏன் ஆண்டி, இவன் நேற்றுல தான் ஆள் சரியில்லையேன்னு. ஏன், என்ன நடக்கும்? வீட்டுக்கு நான் வந்ததே 8:30 9 மணிக்கு தான். வந்த உடனே அந்த ஆண்டவருக்குள்ளாக ஏற்படுத்த ஒரு மாற்றம், ஒரு வசனம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நான் சாப்பிடும் போதும் எனக்கு அது ஓடுது, எனக்கு எதுவுமே தெரியல, சாப்பிட்டேன், தூங்கிட்டேன். எனக்கு இப்போ மிக முக்கியமான பழக்கம் என்னென்னா, காலையில் தூங்கி ஏஞ்ச உடனே பாட்டு கேட்பேன், சினிமா பாட்டு கேட்பேன். தூங்கி ஏஞ்ச உடனே பல் விளக்க போகும்போது, அப்போல்லாம் கேசட்டு தான், டிவிடிலாம் கிடையாது, கேசட் தான் இருக்கும். ஒரு 60 கேசட்டு 90 கேசட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கேசட்டை போட்டுட்டு தான் பல்லே விளக்க போவேன். எந்திரிச்ச உடனே எங்கிட்ட ஒரு 100 150 200 கேசட் இருக்கும். ஒரு ஷெல்ஃபே வச்சுருந்தேன். அந்த பாட்டை போட்டு தான் போவேன். ஆனால் இன்னைக்கு மறுநாள் ஏஞ்ச உடனே என் மைண்டுக்குள்ள ஆண்டவர் தான் ஓடிட்டு இருக்காரு. இதை பற்றி தோணவே இல்லை. நான் ஆண்டவரை பற்றி யோசிச்சுட்டே பல்லு வளர்க்குறேன். இதுலேயே எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, இவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்குது. கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு நேற்று, ஆள் வேற மாதிரி இருக்கிறானே. இதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற சாயல் வெளிப்பட தொடங்குகிறது. கிறிஸ்துவின் சாயல் வரணும். அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். இது சின்ன விஷயம், நான் சொன்னது பாயிண்ட். இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நாளில் பழக்கம் மாறிடும். குடி பழக்கம் மாறிடும், சிகரெட் மாறிடும், கத்துறது மாறிடும், நிறைய மாறிடும். ஆளே அமைதியாயிருவாங்க. நான் ஒரு மனுஷனோட நல்லா பழகிட்டு இருந்தேன், இப்போ பழகிட்டு தான் இருக்கேன். ரொம்ப க்ளோஸ் தம்பி மாதிரி. அவர் அண்ணன் பாரு, அவ்வளோ க்ளோஸ். அவர் என் கூட உட்காந்துட்டு இருந்தார். ஒருத்தர் கேட்டார், உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அவர் யார் தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இவர் நம்ம பிரதர் தான், இவரை தெரியுமே. அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு. என்னான்னு கேட்டா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் கத்தி எடுத்துட்டு சுற்றினாள், எவனை பார்த்தாலும் வெட்டுவார். நான் இப்படி திரும்பி பார்த்தேன், இவரா தெரியாமல் பக்கத்தில் உட்காந்துருக்கோமே. ஆனால் அதுக்கான எந்த ஒரு அடையாளமும் அவர் முகத்தில் இல்லை, பேச்சில் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது அடிப்பாருங்க, அவரு பேசிக்கிட்டே இருக்கும்போது குத்துவாருங்க, அவர்கிட்ட ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச முடியாதுங்க. ஆனால் இன்னைக்கு டவுன் டு எர்த்துங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. வாய்ஸை ரைஸ் பண்ண மாட்டேங்கிற, ரைஸ் ஆகலை. அவர் நடிக்கவே இல்லை. அவர் கூட நான் ஒரு 7-8 வருஷமாக பார்க்குறேன்.
வாய்ஸ் ரைஸே ஆக மாட்டேங்குது, அப்படியே பயங்கர லோ வாய்ஸ்ல தான் இருக்காரு. எப்படி இவ்வளவு மாறுகிறது? எப்படி இந்த சேஞ்சஸ் வருது? நீ கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டது உண்மையானால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சாயல் உனக்குள்ளே வரும்போது கிறிஸ்துவினுடைய அடையாளம் உனக்குள்ளே வரும். இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அவர் அதிகாரமுடையவராய் பேசினார், ஆனால் தாழ்மையின் ரூபத்தில் இருந்தார். இந்த சாயல் வரணும். வருதா? அதுதான் கொஸ்டின். அது ஏதாவது வருதா? இயேசுவை ஏத்துக்கிட்டோம்னு சொல்றோமே, நம்ம சாயலை வீடு பார்க்குதா? ஃபர்ஸ்ட் வீடு தான் பார்க்கணும். சர்ச்சிலேருந்து போனால் அந்த பைபிளை வைக்கிறதுலேயே ஒரு ஒழுங்கு இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செருப்பை கழட்டி விட்டு போகிற விதத்துக்கும், வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஹெல்மெட்டை வைக்க அப்படியே சோஃபாவில் போட்டு போகிறதுக்கும், காலேஜிலேருந்து வந்த உடனே அந்த புக்கை தூக்கி அடிச்சுட்டு போகிறதுக்கும். ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வரும்போது நான் சொல்கிறேன், இதெல்லாம் சாதாரணமாக வர வேண்டிய மாற்றம். எப்படி வரும் தெரியுமா? வரும்போதே அதை ஒரு ஒழுங்கோடு கூட நீங்கள் வைக்கிறதை பார்க்க முடியும். ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே வரும். அதை நீங்களா மாற்றுறதில்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் சாயல். ஏன்னா இப்போ அவர் அப்பாவாயிட்டாரு, அவர் அம்மாவாயிட்டாரு. ஒன்று அவர் சாயல் தான் உங்களுக்குள்ள வர முடியும், வேற சாயல் வரவே வராது. வருதா? உங்களுக்குள்ள அது காணப்படுதா? உங்க கணவர் பார்க்குறாரா? மனைவி பார்க்குறாங்களா? உங்க பெற்றோர் பார்க்குறாங்களா? அவர்கள் ரட்சிக்கப்படுவது நீங்கள் மாறி இருக்கிற சாயலை வைத்து தான் நடக்கும். நான் போகும்போது என்னுடைய வீட்டார் யாருமே ரட்சிக்கப்படலன்னு சொல்வீங்க, என் கணவர் அவங்க மாமியார் யாருமே ரட்சிக்கப்படல. ஆனால் நீங்கள் ஒரு ஆள் அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். உங்களை பார்க்கும்பொழுது அவர்கள் கிறிஸ்துவை பார்த்தால், உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்பட்டால், அவங்க போடுற அதே சண்டையை நீங்களும் போட்டிங்கன்னா, அவங்க செய்கிற இதே காரியத்தை நீங்களும் செஞ்சீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படாது. அதுதான் பைபிள் சொல்லுது. இப்போ இயேசு அப்படியே மாறி வேற சாயல் நிற்கிறார். யார் பா இவரு? ஒன்றுமே தெரியலையேங்க, வேற மாதிரி இருக்கிறாரே. இன்னைக்கு அந்த சாயல் உங்களுக்கும் எனக்கும் வரணும். ஏன்னா பழைய சாயல் செத்து போச்சு. அந்த வசனம் எவ்வளோ அழகாக கீழே எழுதுறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், நல்லா கவனிங்க, சரீரத்தை பற்றி அவர் பேசல, உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷனை பற்றி பேசுறாரு. பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். the old person, the inner person, the crucified, அவன் என்ன ஆயிட்டானா, சிலுவையில் அறையப்பட்டான். அவ்வளவுதான். இனி உயிரோடு வரமாட்டான்னு அர்த்தம். நினைச்சா கூட வரமாட்டான். நீங்க போய் எத்தனையோ பேரை அடக்கம் பண்றீங்க. ஒரு சிலரெல்லாம் அவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. நீங்க என்ன நினைச்சாலும் திரும்பி வருமா? வருவாங்களா? வரப்போறது இல்லை தானே. அது சின்ன வயசோ அல்லது வயசானவங்களோ கொஞ்சம் ஆசைப்படுறோம், இவர் இன்னும் கொஞ்சம் காலம் தான் நல்லா இருந்திருக்குமே. சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த பெட்டியில் உட்காந்துக்கிட்டு அழுவாங்க, ஆண்டவரே எங்கள் அப்பாவை திருப்பி கொடுத்துருங்க, எங்கள் அம்மாவை திருப்பி கொடுத்துருங்கன்னு. நீங்கள் என்ன அழுதாலும் அவங்க வரதில்லைல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன நினைச்சாலும் உங்கள் பழைய மனுஷன் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாது. அதுதான் உங்கள் பழைய மனுஷன் செத்துட்டான்றதுக்கு அடையாளம். உங்கள் பழைய மனுஷன் செத்துட்டான்னா நாம் என்ன சொல்கிறோம்? எனக்கும் ஒரு அளவுக்கு தாங்க பொறுமை இருக்கு. அதான சொல்கிறோம். நானும் ஓரளவுக்கு பொறுமையாக தான் இருந்தேன். நானும் என்ன செய்கிறேன்? சண்டை போடக்கூடாது, கத்தக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணதுக்கு அதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, வெடிச்சிட்டேன். உண்மை, 100% உண்மை. இதுதான் நார்மல். ஏன்னா நம்ம மனுஷன்றதுக்கு நார்மல். ஆனால் பழைய மனுஷன் செத்துட்டான்றதுக்கு அது நார்மல் கிடையாது. பவுல் சொல்றாரு, அவன் சிலுவையில் அறையப்பட்டான் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதாவது அவன் இல்லைங்க, வரவே வராது, அவ்வளோதான். எப்படிங்க அது நடக்கும்? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது உண்மையானால், ஞானஸ்நானத்தில் நீங்கள் அவரோடு கூட மரணத்தில் பங்கடைந்தது உண்மையானால், அன்னையிலிருந்து இந்த சாயல் உங்களுக்குள்ள வெளிப்பட தொடங்கும். மாற்றம் வரும். இங்க எங்க பிரச்சனை வருது தெரியுமா? ஞானஸ்நானம் எடுக்கிறதுலயே பிரச்சனை வந்துருது. நீங்க ஞானஸ்நானம் எப்படி எடுத்தீங்கன்னு இப்ப ஆரம்பிக்கணும். அடுத்து ஞானஸ்நானத்தில் தானே சேஞ்ச் ஆகுது. அப்ப ஞானஸ்நானம் எப்படி எடுத்தோம், கரெக்டாக எடுத்தா தானே சேஞ்ச் ஆகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 2வதுல ஒரு பையன் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான். அவனுக்கு வாய்ப்பாடே தெரியாது, காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான். 3வதுலையும் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான். 4வதுலையும் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான். 10வது வரும்போது டீச்சர் கேட்பாங்க, ஏண்டா வாய்ப்பாடு கூட தெரியாமல் எப்படா 10வது வந்த? இல்லைங்க, 2வதுலேயே ப்ராப்ளம் நடந்துருக்குது. படிக்கிறதுக்கு பதிலாக காப்பி அடிச்சிருக்கிறான். இப்போ 10வது வந்துட்டான். நான் சொல்ல புரியுதா? 10வது வந்தாச்சு, ஆனால் வாய்ப்பாடு தெரியாது. ஏன் தெரியாது? அங்கே மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு விசுவாசி. ஆனால் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு வந்திருக்க வேண்டிய மாற்றம் 10 வருஷம் ஆகியும் வரல. ஏங்க உங்களுக்குள்ள வரல? ஆரம்பிச்ச டேவே தப்பான டே. ஞானஸ்நானம் கொடுக்கும் போதே நீ சீஷனாகி ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் இந்த 10 வருஷத்தில் நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயல் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எப்படி எடுத்தேன்? நான் சீஷனாகி எடுக்கல. அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்வார், நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சீஷராக்கி
ஞானஸ்தானம் கொடுங்கள். இந்த சீஷன் ஆகாமல் நீங்கள் எடுத்துட்டீங்க. அது என்ன சீஷன் ஆகாமல் எடுக்கிறது? நான் கிறிஸ்டின், உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை. 6 மாசமா சர்ச்சுக்கு வரேன், ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. 1 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. உங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருக்குதா? மாறி இருக்கிறீங்களா? சீஷன் ஆனீங்களா? யார் சீஷன்? சிலுவையை எடுத்துக்கொண்டு வருகிறவன் தான் சீஷன். ஒரு தீர்மானம் வந்திருக்குதா? நான் சாகணுங்கிற எண்ணம் வந்திருக்குதா? இனி செத்தாலும் கிறிஸ்துவை விட்டு போக மாட்டேன்னு சொல்றானா? இனி நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டுன்ற மாறுறானா? அவன் எடுக்க வேண்டியதுதான் ஞானஸ்தானம். இங்க ஞானஸ்தானம் சடங்காச்சாரமா எடுத்து ஒரு மாற்றமும் இல்லாம அவன் கேட்ட பாருங்க, நான்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஞானஸ்தானம் எடுத்தேன், இன்னும் கன்னிங்னஸ் போகல, இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கிற மைண்டு மாறல, லஞ்சம் வாங்குற சுபாவம் போகல, இன்னும் கோபம் போகல, மூர்க்கம் போகல, இச்சை போகல, எதுவும் போகல. ஆனா 10 வருஷம் விசுவாசி. பாஸ்டர் என்ன நம்புறாங்க? அவர் 10 வருஷமா சர்ச்சுக்கு வராரு, நல்ல பிலீவர். நோ சேஞ்சஸ், ஒரு மாற்றமும் இல்லை. நீ எங்க மாற தொடங்கி இருக்கணும் தெரியுமா? என்னைக்கு கிறிஸ்துவோடு கூட தண்ணிக்கு உள்ள போய் மரிச்சிங்களோ, வெளியே வரும்போது நீ இன்னாருடைய மகன் அல்ல, இன்னாருடைய கணவன் அல்ல, இன்னாருடைய மனைவி அல்ல, நீ தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டு இருக்க வேண்டும். அன்னைக்கு அந்த சாயல் மாற தொடங்கி இருக்கணும். இனி நான் அல்ல, ஜீவிப்பது கிறிஸ்துவே. இது வந்துச்சா, இதற்கு பேர் தான் கிறிஸ்துவின் சாயல் தொடங்குறது. உங்க பார்வையில் சாயல் வரும், உங்களுடைய பேச்சில் சாயல் வரும், உங்க சிந்தனையில் சாயல் வரும். இயேசு எப்படி பார்த்தாரோ அப்படி நான் பார்ப்பேன், இயேசு எப்படி பேசினாரோ அப்படி நான். அதனால தான் பவுல் தைரியமா சொல்றான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஏன்? நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்துவின் பாடுகளில் பட்டுவிட்டேன், நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக மாறிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவாக முடியாது, கொஞ்சம் மாறி இருக்க, தைரியமா என்னை ஃபாலோ பண்ணுங்க, நான் கிறிஸ்துவகிட்ட போவேன், நீங்களும் கிறிஸ்துவகிட்ட போகலாம். இந்த சாயல் வெளிப்பட்டிருக்குதா? எந்த சபையும் எந்த ஊழியக்காரனும் எந்த ஊழியமும் கண்டிப்பாக உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு கன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கொடுக்க முடியாது உலகத்தில். அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கிற ஒரே ஒரு ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் தான் கொடுக்க முடியும். நாங்க அத்தனை பேரும் சபையும் ஊழியனும் சரி, நாங்க ஒன்னு செய்யலாம். என்ன செய்யலாம் தெரியுமா? பரலோகத்துக்கு போகிற வழியை காட்ட முடியும். இதுதான் வழி. சில சபைகள் அதை காட்டுகிறது இல்லை, சில சபைகள் அதை காட்டுகிறது. அந்த வழியை ஃபாலோ பண்ணா போலாம் தான் எங்களால் சொல்ல முடியுமே ஒழிய கையை பிடிச்சி உங்களை கூட்டிட்டு போக முடியாது. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? ஒரு சர்ச்சில் மெம்பரா இருந்து தசமா காணிக்க கொடுத்து சந்தா கட்டிட்டா பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒரு மாயையில் இருக்கீங்க. இப்போ சொல்றேன், நீங்க தசமாங்காணியை கொடுத்து ஒரு சர்ச்சில் மெம்பரா இருக்க வேண்டியது அவசியம். சபை கூடி வருவதை விட்டு விடுகிறதோ நீங்கள் விட்டு விடாதீர்கள். சந்தா கட்டுறீங்களோ கட்டலையோ, அதாவது அவங்க சபையினுடைய திட்டம். ஒரு சபையில் இணைஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இது எந்த வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யும் தெரியுமா? கல்றையில் இடம் கொடுக்குற வரைக்கும் உதவி செய்யும். உங்களுக்கு கல்றையில் இடம் கொடுத்துருவோம், ஆனால் பரலோகத்தில் இடம் கிடைப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் மாறுகிற சாயல்ல தான் இருக்கு. அதே மாதிரி தான் கிறிஸ்தவன் வந்து உட்காந்தாச்சு, சர்ச்சில் மெம்பர் ஆயாச்சு, இன்னும் பழைய மனுஷன் சாகவே இல்லை. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை இன்னும் எல்லாம் இருக்கு. ஆனா 10 வருஷம் விசுவாசி, 5 வருஷம் விசுவாசி, நாங்க இன்றைக்கு மரித்தால் உடனடியாக பரலோகத்தில் எங்கள் கண்கள் திறக்கப்படும். ஆண்டவர் சொல்வாரு, பரலோக கண்ணு மாறாம பூமிக்குரிய கண்ணு பரலோகத்தில் திறக்காது. பரலோகத்துக்கு வேற கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணு தானே திறக்கணும். இந்த கண்ணு மாறவே இல்லையே. சாயல் மாற வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்றாரு, உன் சாயலுக்கு ஒப்பாக மாறி இருக்கிறதா? உனக்குள்ள இருக்கிற சுபாவம் மாறி இருக்கிறதா? உன்னுடைய பழைய மனுஷன் ஒளிஞ்சிட்டானா? எத்தனை வருஷம் சபையில் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை வருஷம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தபோது மோசே தேவனை தரிசிக்கவில்லை, ஆனா அடுத்த 40 வருஷம் அவன் தேவனை தரிசிக்காமல் இருந்தது இல்லை. நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்றதா முக்கியம். எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய சபையா இருக்கட்டும், சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தை கை கொண்டா மட்டும்தானே நீங்க அந்த இடத்துக்கு வர முடியும். சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன மாறி இருக்கீங்க? என்ன சுபாவம் சேஞ்ச் ஆகிருக்குது? உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலை உடையவனாக இருக்கிறான்? இதுதான் கேள்வி. முதலாவதாக பவுல் எழுதுகிறார் 5வது வசனத்தில், எனக்குள் உயிர் தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது இன்னொரு காரியம் இருக்கு, அதை நான் சொல்லிட்டு முடிக்கிற. வாசிங்க 4வது வசனத்தை வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த சாயல் எனக்கு வெளிப்படுது இல்ல, அதுக்கு முன்னாடி இன்னொன்று எனக்குள்ள வரணுங்கிறாரு. என்ன வரணும் தெரியுமா? புதிதான ஜீவன். புதிதான ஜீவன் வரணும். இப்போ எனக்குள்ள இருக்கிற ஜீவன் பழைய ஜீவன். பார்த்துருக்கீங்களா? எப்படிங்க புதிதான ஜீவன் பழைய ஜீவன்? உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான் எல்லாமே, ஆனால் நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்கிறது அவ்வளோதான். நீங்கள் உயிர் இப்போ ஒரு குழந்தை உருவாகுது, புரியுதா? ஒரு குழந்தை வயிற்றில் உருவாகுது. நீங்கள் போன உடனே என்ன சொல்கிறாங்க? பேபி இருக்குது, 12 வீக்ஸ் 14 வீக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, ஹார்ட் பீட்டெல்லாம் நல்லா இருக்குது, 12 வீக்ஸ் ஆகுது. நீங்கள் போயிட்டு திருப்பி ஒரு 2 months கழிச்சு வாங்க ஸ்கேன் எடுக்கலாம்பாங்க. நீங்கள் சொல்லுங்களேன், 12 வீக்ஸ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, கொடுத்துருங்களேன். 3 வீக்ஸ் ஆயிடுச்சுல, என் குழந்தை என்ன செய்யுங்க, எடுத்து கொடுத்துருங்களேன். அடுத்து டாக்டர் கேட்பாங்க, ஜீவன் தான் வந்திருக்கு,
இன்னும் ஃபுல்லாக என்ன செய்யல, அது ஃபார்ம் ஆகலை. அது மொத்தமாக ஃபார்ம் ஆகி வெளியே வரும். ஆனால் ஃபஸ்ட்டு வர வேண்டியது ஜீவன். இது முழுசாக ஃபார்ம் ஆகி ஜீவன் இல்லாவிட்டால் அது பிண்டம். புரியுதா? அது பிண்டம். அந்த ஜீவன் வந்து முழுசாக ஃபார்ம் ஆகாமல் வெளியே எடுத்துட்டீங்கனாலும் குறப்பிரசவம். ஜீவனும் புதிதாக இருக்கணும், சரீரமும் ஃபுல்ஃபில் ஆகணும். ரெண்டும் சேர்ந்து ஒழுங்காக வெளியே வந்தால் தான் முழுமையான பிறப்பு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் முழுமையாக உயிர்த்தெழுதல் வருதுன்னா உங்களுக்குள்ளான சாயல், புது சாயல் வரது ஒரு பக்கம், அது நடக்கணும் கண்டிப்பாக. அதோட கூட உள்ள என்ன வரணும்? கிறிஸ்துவின் ஜீவன் வரணும். எனக்குள்ள வந்திருக்கிறது என் தகப்பன் தாய் கொடுத்த ஜீவன். இந்த ஜீவன் அவங்க மூலியமா ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஜீவன் இருக்குது இல்லையா, இந்த சரீரத்துக்குரிய ஜீவன், இது ஒரு நாள் 70 80 பலத்தின் மிகுதினால் 80 இந்த பழைய ஜீவன் கண்டிப்பாக போகும். எனக்குள்ளே பழைய ஜீவன் இந்த சரீரத்துக்குரியது என்ன செய்யும்? போகும். மாம்சத்தின் உயிர் எதில் இருக்கு? ரத்தத்தில் இருக்கிறது. மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அப்போ மாம்சம் ரத்தமும் முடிவடைஞ்சிருச்சுன்னா ஜீவன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வசனம் புரியுதா உங்களுக்கு? லேவியராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14. சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். அப்போ வசனம் தெளிவா சொல்லுது, மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கிறது? ரத்தத்தில் இருக்கிறது. அப்பனா 11வது வசனம் வாசிங்க. 11 17 11. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் நேரடியா இருக்கு வசனம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அப்போ ரத்தமோ மாம்சமோ இருந்தாதான் உயிர் இருக்கும். இந்த உயிர் இருக்கும். இந்த மாம்சமோ ரத்தமோ போயிடுச்சுன்னா உயிர் போயிடும். இது வந்து ஒரு பூமிக்குரிய அமைப்பு, செட்டப். இப்போ எனக்குள்ள புதிதான ஜீவன் வரணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? என் மாம்சத்தில் வந்த உயிர் இந்த மாம்சத்தோடு கூட பூமியில் முடிந்து போகும். என் உயிர் புதிய ஜீவனாய் மாறும். எப்பொழுது? நான் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் பொழுது அவருடைய ஜீவன் எனக்குள் வரும். ஆதாம் ஏவாள் இணையும் போது அவர்களுக்குள் மரணம் இருந்தது, பழம் சாப்பிட்டதுனால. அதனால அவங்களுக்குள்ளிருந்து வந்த எல்லா உயிருக்குள்ளேயும் என்ன இருந்தது? மரணம் இருந்துச்சு. அந்த உயிருக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆதாம் காலத்தில் 900, அப்புறம் ஏபேர் காலத்தில், சேம் காலத்தில் 400, ஏபேர் காலத்தில் 200, அப்புறம் நோவா காலத்தில் 120. அதற்கு பிறகு ஆபிரகாம் காலத்துக்கு முன்னே மோசே கிட்ட சொல்லிட்டார் 120. அப்புறம் மோசே கிட்ட சொன்னார் 70 பலத்தின் மிகுதினால் 80. எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இது என் தாய் தகப்பன் வழியாக வந்த ஜீவன் எனக்கு. அதுவும் தேவன் கொடுத்தது தான். இது தேவன் கொடுக்கல, தேவன் கொடுத்தது தான். ஆனா இப்ப கிறிஸ்து உனக்குள்ளே வரும்போது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிதான ஜீவன் வரும். இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. இந்த ஜீவன் நித்திய ஜீவன். அப்ப இந்த புதிதான ஜீவனுக்கும் பழைய ஜீவனுக்கும் என்னங்க வித்தியாசம்? வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு 10 நாள் டைம் இருக்குது. நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரு மாசம் இருக்குது, எப்படி இருப்பீங்க? ரிலாக்ஸா இருப்பீங்க. இன்னைக்கு 10 மணிக்குள்ள கட்டணும், பணம் இல்லை, எப்படி இருப்பீங்க? பரபரப்பா இருப்பீங்க, கட்டணும் கட்டணும், அப்படியே ஒரு அர்ஜென்ட்டா இருப்பீங்க. 80 வயசுக்குள்ள உயிர் முடிய போதே, அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? பரபரப்பா இருப்பீங்க. இதுக்குள்ளேயே இதை செஞ்சிடணும், 50 வயசுக்குள்ள இதை செஞ்சிடணும், 28 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும். ஆமா தானே? பரபரப்பு இருக்கா இல்லையா? பொண்ணுக்கு 25 தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு பக்குன்னு இருக்குல்ல. அடுத்து 40 50க்குள்ள ஒரு வீடு கட்டிடணும். ஒரு அர்ஜென்ட் இருக்குல்ல. 58க்குள்ள செட்டில் ஆயிடணும். வேலை, அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிடணும்? லைஃப்ல செட்டில் ஆகி ஒரு வீடு கட்டி 60க்கு மேலே என்ன பண்ணுவீங்க? ஈஸி சேர் போட்டு வாசல்ல உட்காந்து பேரப்பிள்ளைகளோட விளையாடணும். இப்படின்னு ஒரு செட்டப் இருக்குல்ல. அது இந்த ஜீவனுக்குரிய செட்டப். புதிதான ஜீவன் ஒன்று வருது இல்ல, அது இதை எதை பற்றியுமே கவலைப்படாது. அது வேறொன்றை குறித்து கவலைப்படும். எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன், நான் சீக்கிரம் அங்கே போகணும். அதுக்கு அர்ஜென்ட் படும், இதுக்கு அர்ஜென்ட் படாது. இங்கே என்ன ஆனாலும் அது கவலையும் படாது. கல்யாணம் ஆனாலும் சரி, ஆகா விட்டாலும் சரி, நாங்கள் எதிர்பார்க்குற வீடு கிடைச்சாலும் சரி, வீடு கிடைக்கா விட்டாலும் சரி, என்னுடைய வாஞ்சை முழுக்க எதை பற்றி இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு ஒரு அழிவில்லாத சரீரம் வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார், எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அங்கே எனக்கு அழிவில்லை. அதன் மேலே வாஞ்சை வந்துடும். ஜீவனுக்கு வருதா? உங்க ஜீவன் அதை விரும்புகிறதா, இதை விரும்புகிறதா? இதை விரும்புதுன்னா இன்னும் நீங்கள் புதிதான ஜீவனுக்குள்ளே வரலன்னு அர்த்தம். ஏன்னா நீங்களே என்ன அறிக்கை பண்றீங்க தெரியுமா? நான் சாவறதுக்குள்ள. ஆனால் இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் நித்திரை அடைகிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் சாவ மாட்டிய. அப்ப இங்க மரணம் வருது. இது மரணமே இல்லை, அது பழைய சரீரத்துக்கு உண்டான மரணம். புதிய ஜீவன் உனக்கு கொடுக்கப்பட்டாகி விட்டது. புதிய சரீரம் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. உன்னை கொண்டு போய் அந்த புதிய சரீரத்தில் வைக்க வேண்டிய நேரம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, பாடி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, எப்படி பிள்ளைய வெளியே எடுத்துருவோமோ அதே மாதிரி நமக்குரியது அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கர்த்தர் வெளியே எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சிருவார். அங்கே ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, கொள்வினை இல்லை, கொடுப்பினை இல்லை. அந்த உலகம் வேறொரு உலகம். அதை வாஞ்சிக்கிறோமா?
அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் உன்னை பார்த்துட்டேன், அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். உண்மையாய் பரலோகத்தை பார்த்தவன் எவனும் பூமியில் எது மேலேயும் ஆசைப்படவே மாட்டான். அவனுக்கு பூமி மேலே ஆசை வரவே வராது. ஏன் வராது தெரியுமா? அவன் பார்த்தது இது எல்லாத்த விட இந்த பூமி கிட்டத்தட்ட நம்ம கணக்குக்கு ஜீவன்கள் உருவாகி 6000 வருஷம் ஆயிடுச்சு. நாசமாய் கிடக்கு பூமி. 6000 வருஷம் பூமி எப்படி இருக்குது? நாசமாக இருக்கு. இந்த நாசமான பூமியோட கம்பேர் பண்ணிங்கன்னா பரலோகம் லட்சம் கோடி மடங்கு ட்ரில்லியன் மடங்கு பெருசு. அவ்வளோ அழகு. அதை ஒருத்தன் பார்த்துட்டான்னா இது மேலே அவனுக்கு ஆசை வரவே வராது. நான் பரலோகத்தை பார்த்தேன், பிதாவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு கிரவுண்டு பார்த்தேன், நான் வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கிரவுண்டை நீங்கள் வாங்குவதற்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, இவன் கிரவுண்டை மட்டும்தான் பார்த்தவன், பிதாவை பார்த்தவன் கிடையாது. நான் இயேசுவை பார்த்தவன் கிடையாது. இயேசுவை பார்த்தவனுக்கு இந்த கிரவுண்டு மேலே ஆசை வராது. அப்போ கிரவுண்டு தேவையில்லையா? தேவைப்பட்டால் பரல பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நமக்கு 6க்கு 4 ரெடி பண்ணி வச்ச ஆண்டவர் 60க்கு 40 ரெடி பண்ண மாட்டாரா? இன்னைக்கு 6க்கு 4 ரெடியாக இருக்குல்ல, 60க்கு 40 கொடுத்துட்டு போறாரு, 600க்கு 400 வேணா கொடுத்துட்டு போறாரு. ஆனால் என்னுடைய பார்வை எதை நோக்கி இருக்கும் தெரியுமா? தேவனை நோக்கி இருக்கும். என்னுடைய வாஞ்சை அதை நோக்கி தான் இருக்கும். அதை தான் நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் என்று எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அழிவுள்ளதான இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அதை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு வாடகை வீட்டை இருக்கீங்க, அது ஒரு நல்ல ஒரு சாதாரண வீடு, சிங்கிள் பெட்ரூம் வீடுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கீங்க, இங்கே எல்லா வசதியும் இருக்குது. சிங்கிள் பெட்ரூமில் கணவர் சொல்கிறார் உங்ககிட்ட அம்மா உனக்காக நான் பாண்டிச்சேரிக்கு வெளியே அவுட்டரில் நல்ல 4 கிரவுண்டில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன், சுற்றி தோட்டம் வச்சுருக்கிறேன், ஸ்விம்மிங் பூல் போட்டிருக்கிறேன், உள்ளுக்குள்ளே எல்லாமே வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அம்மா கேட்கும், எப்போ என்னை கூட்டிட்டு போய் காட்டுவீங்க? அவர் சொல்வார், உன் பர்த்டே அன்னைக்கு கட்டி முடிச்சிடுவோம், அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இப்போ உங்களுடைய வாஞ்சை எல்லாம் எது மேலே இருக்கும்? பர்த்டே மேலேயும். நான் அதை பார்க்கறதுக்கு தானே இருக்கும். எப்போ பர்த்டே வரும், எப்போ அந்த வீட்டை பார்ப்போம். ஏன்? என் இருதயம் முழுக்க இப்போ எதுவும் ஆயிடுச்சே, எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியதான அந்த மாளிகையில் போய் சகல வசதியோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்றதுல என் இருதயம் ஆக்குப்பை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்தாலும் என் இருதயம் விரும்பாது. ஒருத்தர் சொல்வார், நல்ல வாசலில் அழகாக டெக்கரேட் பண்ணுற ஒரு பல்பு மாட்டணும், 2000 ரூபாய். வேணாம். ஏன்? இன்னும் 3 மாதத்தில் வாங்கிக்கிறேன். அங்கே வீட்டுக்கு நாங்கள் வைக்கிறோம், இந்த வீட்டில் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். ஏன்? இது சும்மா ஒரு 3 மாதம். இதற்கே நாம் இவ்வளவு கான்சியஸாக விருப்பமாக இருப்போமானால் 2000 வருஷமாய் நமக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். நமக்கு ஏத்ததை கட்டி கொண்டிருக்கிறார். நாம் இன்னும் பார்க்கல, நம்ம மனவாளம் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, காட்டலை. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, நீ கரெக்டாக பிறக்கும் போது உன் பர்த்டே அன்னைக்கு கொண்டு போய் வச்சிருவேன்ட்டாரு. நீ புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு அது கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்முடைய வாஞ்சை எது மேலே இருக்கணும் தெரியுமா? நான் எப்போ போய் அதை பார்ப்பேன்னு தோணிகிட்டே இருக்கணும். அந்த வாஞ்சை வந்தவனுக்கு இங்கே இருக்கிறது மேலே என்ன வராது? அந்த ஒரு பிடிப்பு வராது. தேவை உண்டு. 3 மாதம் கழிச்சு எங்கள் வீட்டுக்காரர் போகிற வீட்டுக்கு நான் போகிறேன்ட்டு இன்றைக்கி சாப்பிடாம இருப்பீங்களா? அந்த மாதிரி இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன தேவையோ அதை தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். இது எல்லாம் இங்கே நீடு. உங்களுக்கு சொல்கிறேன், இது இங்கே எல்லாமே நீட்னா தேவை. இங்கே இருக்கிறது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது, தேவை. உண்மையான ஆசீர்வாதம் இனி வருகிறதா இருக்கிறது. அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். இப்போ நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்காக பிறந்திருக்கிறோமா? இது யாருக்கு கிடைக்கும்? புதிய ஜீவனுக்கு வந்தால் அந்த பாடி கிடைக்கும். புதிய ஜீவன் வந்தால் தான் அந்த பாடி உருவாகும். ஜீவனே இல்லாமல் பாடி உருவாகி பிரயோஜனம் இல்லைல்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஹார்ட் பீட்டே இல்லைங்க குழந்தைக்கு, பேசாமல் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அதை ரிமூவ் பண்ணிடுறீங்களா? வயிற்றுக்குள்ளே இருந்தால் ரொம்ப மோசம், உங்கள் உடம்பை கெடுத்துரும். ஜீவன் இல்லை. அந்த ஜீவன் வந்தால் தான் பாடிக்கு மரியாதை. ஜீவன் வந்துருச்சு, அப்போ தான் ஜீவன் வந்துருச்சே கொடுத்துறீங்களா? இல்லை, அந்த பாடி ஃபுல்ஃபில் ஆகணும். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் அந்த பனிக்கூடத்துலேருந்து வெடித்து வெளியே வரும். அப்பொழுது பார்க்குறதுக்கு அந்த தகப்பனுடைய தாயோடைய சாயல் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் புதிய ஜீவனையும் புதிய சாயலையும் அடைந்து கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்து வெளியே வரும்போது அந்த தகப்பனின் சாயல் நமக்குள்ளே காணப்படும். இப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் அதுக்கு. இது உங்களுக்குள்ளே வந்திருக்குதா? இன்னும் பழைய சாயல் மேலேயே தான் ஆசை இருக்குதா? இன்னும் அதையே தான் வாஞ்சிக்கிறீங்களா? அவரை மாதிரி பணக்காரன் ஆகணும், இவரை மாதிரி கோடீஸ்வரன் ஆகணும், அவரை மாதிரி வீடு கட்டணும், இதே மாதிரி ஒரு கார் வாங்கணும், அதே மாதிரி ஒரு சர்ச்சு கட்டணும், அதே மாதிரி ஒரு கிரவுண்டு வாங்கணும், இதே மாதிரி ஒரு தோட்டம் போடணும், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிடணும், சாகறதுக்குள்ளே எப்படியாவது சிவப்பு கல் வச்சு ஒரு கம்மல் போட்டுறணும், சாகறதுக்குள்ளே ஒரு செல்ஃபோன் வாங்கிடணும். இன்னும் உனக்கு பழைய சாயல் இருக்கு. அப்போ இதெல்லாம் ஆசைப்பட வேணாமா? நீ அதினதின் காலத்தில் உங்களுக்கு எல்லாம் நேர்த்தியாய் கொடுக்கப்படும். ஆண்டவர் தந்துட்டு போறாரு. நீங்கள் குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்குறவங்களாம் என்ன கவுன் கொடுத்தாங்க, என்ன சட்டை கொடுத்தாங்க? யாராவது கொண்டு வந்து 44 சைஸ் கொடுத்தாங்களா? உங்களுக்கு உங்களை பார்க்க வந்தவங்க யாராவது 44 சட்டை கொடுத்தாங்களா? கொடுக்கல. அவங்களுக்கு தெரியும் தானே, இந்த குழந்தைக்கு இதை போட்டால் சரியாக இருக்கும்னு கொடுத்தாங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு சட்டை கொடுத்த ஆண்டவர் இப்போ நீங்கள் 42 44 சைஸ் போடுறீங்க. இப்போ வரைக்கும் சட்டை கொடுத்துருக்கிறாரா இல்லையா?
ஒரு இவ்வளவு கொடுக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு பரலோகத்திலும் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தெரியும், பூமியிலையும் எல்லாம் கொடுக்க தெரியும். உங்களுக்கு இன்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நான் தைரியமாக நின்று சாட்சி சொல்வேன், இந்த ஊழியத்துக்கு நான் வரும்போது கோலும் கையுமாய் கூட அல்ல, வெறும் கையாய்த்தான் வந்தேன். வேலையை விட்டுட்டு வரும் பொழுது எனக்கு ஒரு மக இருக்கிறா, வந்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். திருப்பி ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே நான் வாங்குற சம்பளத்தில் பாதியாவது எனக்கு கிடைக்கணுமே, குடும்பத்தை நடத்தணுமே. ஆண்டவர் சொன்ன, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, 11 மாதம் எனக்கு ஊழியம் கிடையாது. 11 மாதம் எனக்கு ஊழியம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். ஆனால் 11 மாதம் கர்த்தர் என்னை போஷித்தார். ஆண்டவர் எங்கிட்ட சொன்ன ஒன்று தான், யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், அதை மட்டும் தான் நீ செய்யணும். ஒருத்தர்கிட்ட வாய் திறந்து கேட்டதே கிடையாது, முழங்கால் போட்டு மட்டும் தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த 20 ஆண்டு காலம் ஊழியத்தில் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவர். நான் வெறும் கையாய் வந்தேன், எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி தான் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கரெக்டாக கொடுக்கும். பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து ஆசைப்படாதீங்க, அவர் பிஎம்டபிள்யூவில் போகிறாரு, நமக்கும் ஒரு பிஎம்டபிள்யூ இருந்தால் நல்லா இருக்குமே. ஆண்டவர் சொல்வார், பிஎம்டபிள்யூ நல்லா இருக்கும், பெட்ரோல் போட முடியுமா உன்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா? பிஎம்டபிள்யூ வச்சிருக்கிறவர் அதுக்கேற்ற வீடு வச்சிருக்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரம் அவர்கிட்ட கரெக்டாக இருக்குது. அவர் கடனில் வாங்குறாரோ எப்படியோ வாங்குறாரோ, ஆனால் உங்களுக்கு எனக்கு பைக் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நிம்மதியாக தூங்குறோமா இல்லையா? அதினதின் காலத்தில் பரலோகம் தேவைகளை சந்திக்கும். என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் என்னுடைய தேவை என்ன தெரியுமா? எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். உயிர்த்தெழுதலின் சாயலும் உயிர்த்தெழுதலுடைய ஜீவனும் நமக்குள் வர வேண்டும். இது 2 இருந்தால் தான் கர்த்தர் விரும்புகிறதான புதிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் பழைய மனுஷன்தான், நீங்கள் பழைய காரியத்தை தான் செய்து கொண்டிருப்பீர்கள். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்திரிக்கலாமா நம்ம எல்லாரும்? உங்கள் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறானா? இப்போ உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சாயலோடு கூட புது மனுஷன் இருக்கிறானா? இல்லை நீங்கள் பிறந்ததுலேருந்து இருக்கிற ஜென்ம சுபாவம் உங்களை விட்டு போகலையா? அதை அட்வான்டேஜாக எடுக்காதீங்க. கொஞ்சம் பேர் அதை அட்வான்டேஜாக எடுக்கிறாங்க. அது என் கூட பிறந்ததுலேருந்து வந்துச்சு, அது எனக்கு மாறாது, அதுதான் என் குவாலிட்டி, அதான் என் யூனிக்னஸ், அதுதான் என் அடையாளம், நான் இப்படித்தான் எங்கள் வீட்டிலேருந்தே சொல்லுவாங்க. அப்படின்னா நீ இன்னும் பழைய மனுஷன் சாகாமல் இருக்கான்னு அர்த்தம். சிலர் கோவத்தை கூட அட்வான்டேஜாக பேசுறது, எனக்கு பட்டுன்னு கோவம் வந்துடும், இதை எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்கன்னா யூ ஆர் இன் த ராங் பொசிஷன். உங்களுடைய பழைய ஆள் இன்னும் சாகலை, உள்ள புதிய ஆள் எப்படி இருப்பான் தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அந்த இடத்துல சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னிச்சிருங்க. சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். உங்களுக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த சாயல் அது வந்துடும். 2வது, உங்களுக்குள்ளே உயிர்த்தெழுந்த அந்த புதிய ஜீவன், நியூ லைஃப். உன் பழைய லைஃப் எதை விரும்போ? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடையதான ஃபார்முலா, இத்தனை வயசில் இதை பண்ணணும், இத்தனை வயசில் இப்படி போகணும், ஓடணும், 70 பலத்தின் மிகுதி நாள் 80 நான் செத்துறணும் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் போதுலேருந்து உங்களுக்கு இருக்கிற ஃபார்முலா. ஆனால் புதிய மனுஷனுக்கு, அந்த புதிய ஜீவனுக்கு அது இல்லை ஃபார்முலா. இத்தனை வயசில் தான் கல்யாணம் ஆகணும்னு அதுக்கு கிடையாது, இதுக்குள்ளே வீடு வாங்கணும்னு அதுக்கு கிடையாது. ஏன்னா அந்த ஜீவனுக்கு முடிவு கிடையாது. நீ 80ல் முடிவடைய போகிறதுனால அதுக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. அப்படி 25க்குள்ளே கல்யாணம் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள், பைபிளில் ஈசாக்குக்கு 40 தான் கல்யாணம் ஆச்சு. ஏன்னா அன்னைக்கு உள்ளவங்க சாவறதெல்லாம் 125 150ல், அதனால் அவங்க லேட்டாக கல்யாணம் பண்ணாங்க. இப்போ 80க்கு நம்ம கடந்து போகிறதுனால 25 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. அன்னைக்கு 950 வருஷம் நோவா ஆதாம்லாம். அன்னைக்கு அவங்க மெத்துசுலா 180 வயசுல தான் கல்யாணம், குழந்தை பிறகுது அவனுக்கு. ஏன்னா அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு அப்படி. இது மாறும், சேஞ்சஸ். ஏன்னா இந்த மாம்ச ஜீவனுக்குரியதான நீட் அது. ஆனால் புதிய ஜீவனுக்கான நீட் அது இல்லை. புதிய ஜீவன் நித்திய ஜீவன். அதுக்கு இன்னென்ன டைம்ல இதை செய்யணும்னே கிடையாது. ஏன்னா அந்த ஜீவன் கிறிஸ்துவினுடையது, அது அவர்கிட்ட இருக்கு, அவர் செய்வார். அந்த ஜீவனுக்குரிய தேவை மாம்சத்துக்குரிய தேவை கிடையாது, அது பரலோகத்தின் தேவை, ஹெவன்லி. இந்த இப்போ நீங்க நீடுன்னு சொல்றது எல்லாம் பூமிக்குரியது தான். அது கல்யாணமோ வேலையோ வீடோ எல்லாம் 70 பலத்தின் மிகுதி நாள் 80ல் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க போயிடுவீங்க. ஏன்னா இந்த ஜீவனுக்கான தேடுதல் அது, தேவை அது. ஆனால் புதிய ஜீவனுக்கான தேடல் பரலோகத்தில் இருக்கு. அதை நீங்க பூமியில இதை தேடுற மாதிரி தேடக்கூடாது, அது வேற. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த ஜீவனுக்கு என்ன தேவைப்படும்? நியூ லைஃப், அதுக்கு என்ன தேவைப்படும்? இந்த பூமிக்குரிய லைஃபுக்கு மனைவி தேவை, கண்டிப்பா கணவன் தேவை, தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இந்த பூமிக்குரிய லைஃபுக்கு வாழ்றதுக்கு ஏதோ ஒரு இடம் வேணும், பூமிக்குரிய தேவைக்கு ட்ரெஸ் வேணும், பூமிக்குரிய லைஃபுக்கு சாப்பாடு வேணும், இல்லைன்னா லைஃப் போயிடும், செத்து போயிடுவோம். அது இந்த பூமிக்குரிய லைஃப். புதிய லைஃப் ஒன்று வந்திருக்குதுல உள்ள, கிறிஸ்துக்குள்ள பிறந்து நம்ம நியூ லைஃப் ஹெவன்லி லைஃப்குள்ள வந்தோம்ல, அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். அதை தேட ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கு பின்னாடி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
நீங்க பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ண தொடங்கிட்டீங்க. நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே வர தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். Thank you Jesus. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? இனி என் தேவை அதுதான் ஆண்டவரே, இனி என் தேவை அதுதான். என் தேவை பூமிக்குரியது அல்ல. இந்த தேவையை நீங்கள் ரொம்ப ஈஸியாக சந்திச்சிருவீங்க. குருவிகளுக்கே செய்கிறீங்க, நரிகளுக்கே குழி உண்டு, காலையில் எழும்பி மாலையில் சாகிற புல்லுக்கே செய்கிறீங்க, எனக்கா செய்ய மாட்டீங்க. இந்த பூமிக்குரியதை எனக்கெல்லாம் சந்திச்சிருவீங்க. என் தேவை இது அல்ல, என் தேவை வேறு. நான் வாஞ்சையாய் அதை தொடர்கிறேன். எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். Praise you Jesus. ஒப்பு கொடுப்போமா? அந்த புதிய ஜீவனுக்குள்ளே நாம பிரவேசிப்போமா? அதை விரும்புவோமா? அதை வாஞ்சிப்போமா? அதை நோக்கி ஓடுவோமா? இனி என் தேவை என்ன எல்லாம் அதுதான்ப்பா. ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். உமோடு கூட ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட நாங்கள் உமோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலையும் அடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய சாயலாகவும் உம்முடைய ஜீவனுக்குள்ளாயும் நாங்கள் இருக்க எங்களுக்கு தாங்கப்பா. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அத்தனை பேரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற சபையா, பழைய ஜீவனோடு குறைவுள்ள ஜீவனோடு கூட ஒருத்தரும் இராதபடி அத்தனை பேரும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கிருபை பாராட்டு. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க பேசுங்க, நீங்க இடைபடுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.